Hi friends, welcome to Shai samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு ஹல்வா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது பண்ணுறதுக்கு நமக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் தேவைப்படும். இல்லை நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஹல்வா ஸ்வீட் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நினச்ச உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான ரொம்பவும் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எவ்வளோ ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ நமக்கு ஹல்வா பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் ரொம்பவே கம்மி. வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு சின்னதாக ரொம்ப குட்டி சைஸில் ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல் ஃபுல்லாக ஒரு கப்பு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதிலே 2 கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப மீடியம் சைஸ் கப் எடுத்து அதில் கோதுமை மாவு ப்ளஸ் சீனி, அதில் பாதி அளவு நெய், நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, கூடவே வாசனைக்காக ஏலக்காய் 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் கப் அளவு கோதுமை அதை நான் சேர்த்துட்டேன். அதே சைஸில் சேம் அதே பவுலில் வந்துட்டு நான் 5 பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இருக்கவே கூடாது. கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு நம்ம ஈஸியாக ஹல்வா பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோலேருந்து 300 கிராம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு கடாய் எடுத்துருக்கேன். அதில் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு நான் அதை சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம அதுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். இது சூடாக நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாம். அதே சைஸில் நம்ம எந்த கப்பில் நம்ம கோதுமை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோதுமை அல்வா பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் உள்ள ஒரு நல்ல வெயிட்டான பாத்திரத்துலேயே பண்ணுங்கள், சூப்பராக வரும். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கேரமல் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுக்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. கேரமல் பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். கலரை விட நீங்கள் கேரமல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கோதுமை மாவில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். டைம் எடுக்க இன்னும் கொஞ்சம் திக்காகிட்டே போகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. கேரமல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. 3 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அதை கிளறிட்டே இருந்தால் அது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போ பாருங்கள், இந்த டைமில் நான் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். கேரமல் சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்புலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறுங்க. இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்ண அல்வா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ அதை நம்ம கையால் செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளும் சாப்பிடும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கொஞ்சமாக திக்காகிட்டே இருக்குது.
இன்னும் கொஞ்சம் திக்காகும். நம்ம இதுக்கு நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணல, நார்மல் பேனை யூஸ் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த கோதுமை மாவில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அப்பப்போ. இப்போ நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். ஹல்வாவில் அதிகமாக நெய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கே தெரியும் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும் பார்த்திங்களா. அந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த டைமில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட வந்துட்டு சட்டியில் ஒட்டாமல் பாருங்கள் மடிப்பு வருது பாருங்கள். இந்த மடிப்பு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், அல்வா பண்ணும்போது முடிஞ்ச அளவு மீடியமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ரொம்ப ஹையில் வச்சு பண்ண வேணாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சொல்கிறேன், அல்வா பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.